டே 2 மோசமான கூகுள் ரிவ்யூ இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகிறோம். லெட்ஸ் பிகின் த vlog. இந்த ஜெர்னியில் எனக்கு ஒரு டாஸ்க்கும் இருக்குது. நான் போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படியாவது நான் 5 ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுக்கணும். அதே சமயத்தில் அங்கே எனக்கு என்ன நடந்துச்சுன்ற உண்மையும் பேசணும். நம்ம போக போகிற ரெஸ்டாரண்ட்டுடைய பேர் இதுதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிவீல் பண்ணுறேன். இங்கே சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாம் சூப்பராக இருக்குது. எங்கள் ஃபேமிலியோட போனோம், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். உட்காரத்துக்கான இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நாங்கள் பார்ட்டி பண்ணோம், வேறு மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலியோட போய் இன்னொரு தடவை நாங்கள் என்ஜாய் பண்ணுவோன்னு ஒரு தரப்பு மக்கள் பாசிட்டிவான கூகுள் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இன்னொரு தரப்பு சாப்பாடு எது, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவின்னு எது ஆர்டர் பண்ணாலும் அதில் குவான்டிட்டி கம்மியாக தான் தரீங்க. கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணால் வேகாமல் எடுத்துகிட்டு வரீங்க, அதுவும் அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு வரீங்க. இதில் பத்தாக்குறைக்கு அந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் ரிசப்ஷனிஸ்ட் வேறு ஃபோனில் உட்காந்துட்டு ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறாப்புல. மனுஷனுக்கு நிம்மதியாக இல்லைன்னு சொல்லி இன்னொரு தரப்பு மக்கள் ரொம்ப நெகட்டிவான கூகுள் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு தரப்பு கூகுள் ரிவ்யூவில் எது உண்மைன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். கைஸ், இந்த கூகுள் ரிவ்யூ சீரிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் இது பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த ஐடியாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். இந்த ஐடியா சொன்னோன்னே என் ஃப்ரெண்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா பாருங்க, மச்சான் இது வேறு மாதிரி செம்மையாக இருக்குது, நல்லா சேலஞ்சிங்காக இருக்குது மச்சான், நீ விடாத பண்ணு அப்படின்னா. டேய் மாட்டிக்கிட்டு நான் எதனா அடி வாங்கிடுவேன், அதை பற்றி நீ எதனா யோசிக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவன் சொன்னான், மச்சான் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கலைன்னா க்ரோத் கிடையாது. அதே மாதிரி நீ வேணும்ன்ட்டே யாரையும் கெடுத்து விடுற ஆளும் கிடையாது. தைரியமாக போமாச்சா, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா. ஸோ இன்னைக்கு டே 2 சேலஞ்சில் நம்ம நிற்கிறோம். கைஸ், எக்ஸாக்ட்லி அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. உள்ளே போய் வீடியோ மேக் பண்ண அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு வேற தெரியல. ஏன்னா ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் இப்படி நம்ம ஸ்ட்ரேஞ்சாக தெரியாத யாராவது ஒருத்தர் போனால் விடுறதுக்கான வாய்ப்பு கம்மி. கைஸ், அந்த கடை எக்ஸாக்டாக எனக்கு பின்னாடி தான் இருக்குது, தெரியுதா, பார்பிக்யூ லான்ச். ஸோ பக்கத்தில் வர வர எனக்கே அறியாமல் ஒரு சின்ன ஒரு பயம் ஒன்று ஃபீல் ஆகுது. அது ஏன்னு தெரியல. நார்மலாக நான் ரிவ்யூ எடுக்க போகும்போது அந்த மாதிரி இருக்காது, பட் இப்போ தோணுது. பட் என் மைண்டை நான் எப்படி மாற்றி வச்சிருக்கேன்னா, நீ ஒரு கஸ்டமராக சாப்பிட போகிறேன், சாப்பிட்டுட்டு அந்த 2 கூகுள் ரிவ்யூ டீமில் எது சரியானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். நானும் ஒரு கஸ்டமராக தான் இப்போ போகிறேன். Do you have a grill? Guys, அந்த ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டுட்டு பார்சல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னு 1 by 1 உங்களுக்கு இப்போ எக்ஸாக்டாக சொல்கிறேன். கடைக்குள்ளே போன உடனே கிரில் சிக்கன் வித் ரைஸ், மட்டன் கடை. ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு மொபைலில் டைமர் ஆன் பண்ணிட்டேன். டைமர் எதுக்குன்னு தானே கேட்குறீங்க? வெல், முகமது சஃபியான் ஹுசேன்ற ஒருத்தர் அவருடைய கூகுள் ரிவ்யூவில் நான் ஒரு சிக்கன் சார்கோல் ஆர்டர் பண்ணேன், அதை அவங்க என் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் ஆச்சு. எதுக்காக இவ்வளோ லேட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காரு. 40 நிமிஷம் ஒரு மனுஷன் பசியில் வந்து உட்காந்துட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு 40 நிமிஷம் ஃபுட்டு எடுத்துகிட்டு வரலன்னா கோவம் வருமா வராதா? ஆனால் அவர் சொன்னது உண்மையா இல்லை பொய்யான்னு நான் செக் பண்ணுறதுக்காக கடைக்குள்ள வந்து உட்காந்த உடனே என் மொபைலில் டைமர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ அவங்க என் டேபிளுக்கு நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டை எக்ஸாக்டாக எவ்வளோ நேரத்தில் எடுத்துகிட்டு வராங்கன்னு இப்போ பார்த்துருவோம். ஒரு சிக்கன் சார்கோலை தீயில நல்லா சுட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு மினிமம் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். கூடவே அதே சமயத்தில் அந்த மட்டன் கடாயை செய்கிறதுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம். எனக்கு அவங்க எவ்வளோ நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க தெரியுமா? நான் ஆர்டர் பண்ணி 23 மினிட்ஸில் ஒரு சிக்கன் சார்கோலும் மட்டன் கடாயும் என் டேபிளுக்கு வந்துருச்சு. இட்ஸ் அ வெரி குட் டைமிங். இவருக்கு ஏன் 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அடுத்து காசிம்ன்ற ஒருத்தர் ஒரு தாவா சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த தாவா சிக்கன் அவங்க கொடுத்த அளவும் கம்மியாக இருந்திருக்கு, ப்ளஸ் அதோட ப்ரைஸும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம காசிம் ப்ரோ சொன்னது உண்மையா இல்லை பொய்யான்னு செக் பண்ணுறதுக்காக நானும் அதே மாதிரி ஸ்டைலில் ஒரு மட்டன் கடாய் ஆர்டர் பண்ணேன். ஒரு மட்டன் கடாயோட விலை 22 dirhams, நம்ம ஊர் காசுக்கு 506 ரூபாய் கிட்ட வருது. மட்டன் கடாயோட டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் 22 dirhamsக்கு அவங்க கொடுக்குற அளவு கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம காசிம் ப்ரோ போட்ட கூகுள் ரிவ்யூ உண்மைதான். அடுத்து நொமான் ஜமீல். நான் கடைக்குள்ளே போகும்போது அங்கேருந்து ரிசப்ஷனிஸ்ட் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் உள்ளே வந்ததை அவங்க கண்டுக்கிறல. அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் யாரும் எங்கள் கூட சரியாக பேசவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த கடைக்குள்ளே போகும்போது ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு இருந்தாங்க. என்கிட்ட நல்ல விதமாக தான் பேசினாங்க. சிரிச்ச முகத்தோட என்கிட்ட ஃபுட் ஆர்டரையும் எடுத்துக்கிட்டாங்க. பட் அங்கே வேலை செய்கிற இன்னொரு அம்மா, ஐ நீட் 1 வாட்டர் பாட்டில். இப்போ ஒருத்தவங்ககிட்ட நான் ஆர்டர் பண்ணல, அவங்க வெளியிலேருந்து உள்ளே வந்தாங்க. அவங்க பார்த்து நான் லைட்டாக சிரித்தேன், பட் அவங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கடைக்கு வர கஸ்டமர்கிட்ட சிரிச்ச முகத்தோட பேசி பழகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கடையில் நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டோம், எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டோன்றதை விட நம்ம கூட அவங்க எந்த மாதிரி பேசி பழகுனாங்க, நம்மளை எப்படி ஃபீல் பண்ண வச்சாங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நொமான் பிரதர் அந்த கடையில் இருக்கிற ரிசப்ஷனும் சரியாக பிஹேவ் பண்ணலை, அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயும் சரியாக பிஹேவ் பண்ணலன்னு சொன்னார்.
பட் நான் உள்ளே போகும்போது அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்ட் ரொம்ப நல்ல விதமாக பேசி என்கிட்ட ஆர்டர் எடுத்தாங்க. பட் அங்கே வேலை செய்கிற அந்த ஒரு அம்மா என்கிட்ட சரியாக பேசலை. அதுக்காக நம்ம அவங்கள தப்பாக சொல்லிட முடியாது. ஏன்னா அன்னைக்கு அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. பட் அதை கடையில் காமிக்கக்கூடாது தான். இருந்தாலும் எல்லாரும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் அங்கே எல்லாரும் அப்படி இல்லை, மற்றவங்களாம் நல்ல விதமாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நொமான் பிரதருக்கு நடந்தது நினச்சி நானும் வருத்தப்படுறேன். அதுக்காக அவர் போட்ட கூகுள் ரிவ்யூவை முழுசாக என்னால் ஏற்றுக்கிற முடியல. அடுத்து ராஜான்ற ஒருத்தர், இவர் போட்டிருக்க கூகுள் ரிவ்யூ பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இவர் ஆக்சுவலாக 2 டைம் அங்கே சாப்பிட போயிருக்காரு. 2 டைமே இவருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் வேற நல்லா சாப்பிட்ருக்கேன். நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஹலோ கைஸ், நேற்று அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்லாம் பயமாக இருந்துச்சு, எதுவும் ஃபுட் பாய்சன் ஆயிருமா என்னவோன்ட்டு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ராஜா பிரதர் சொல்லியிருந்தாரு, நான் இந்த மாதிரி 2 டைம் அங்கே போனேன், 2 டைம் எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு. எனக்குலாம் ஒரு டைம் ஆனாலே அந்த திசை பக்கமே நான் தலை கூட வச்சு படுக்க மாட்டேன். இவர் ஏன் 2 டைம் போனார்னு தெரியல. எனிஹவ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ஸோ நான் ராஜா பிரதருடைய கூகுள் ரிவ்யூவும் ஏற்றுக்கல. ஸோ ஃபைனலி இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற நல்ல விஷயங்கள், நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன். என்கிட்ட ஆர்டர் எடுத்தவங்க நல்ல விதமாக பேசினாங்க. என் டேபிளுக்கு டைமுக்கு ஃபுட்டு வந்துச்சு. அவங்களுடைய ஃபுட்டோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு பிடிக்காத விஷயமும் இருக்குது. 22 dirhamsக்கு அவங்க கொடுக்குற அந்த கறியோட அளவு கம்மியாக தான் இருக்குது. அங்கே வேலை செய்கிற அம்மா எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் சிரித்து பேசினா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 4.8 ரேட்டிங் கொடுக்குறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணுன்றது தான் எனக்கும் ஆசை. பட் இந்த 2 விஷயம் அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இங்கே 2 தரப்பு கூகுள் ரிவ்யூ, ஒரு பக்கம் பாசிட்டிவான கூகுள் ரிவ்யூ கொடுத்த நிறைய மக்கள், இன்னொரு பக்கம் மோசமான கூகுள் ரிவ்யூ கொடுத்த நிறைய மக்கள். இவங்க 2 பேரில் நான் யார் பக்கம் நிற்கிறேன்னா பாசிட்டிவான மக்கள் பக்கம் தான். இந்த ரெஸ்டாரண்ட்டை அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சுன்னா நானும் இந்த நெகட்டிவான பக்கம் போயிருப்பேன். பட் இது நல்லா தான் இருக்குது. இந்த 2 சின்ன விஷயத்தை அவங்க மாற்றிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். துபாயிலிருந்து உங்கள் நண்பன் ஆதவன் ஏஜே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். சியா.